இப்போ தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படின்னு அவங்க எடுத்த முடிவு அது ஸ்ட்ராட்டஜிக்கலான ஒரு விஷயம் அப்படின்னு பாக்குறீங்களா இல்ல அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை இதுதான் எடுத்தாகணும் அப்படின்றதுனால அவங்க எடுத்திருக்காங்கன்னு பாக்குறீங்களா? இல்லை, தமிழக வெற்றி கழகம் வந்து ஆரம்பிக்கப்பட்டதுலேருந்து அதுதான் அதனுடைய நிலைப்பாடாக இருக்குது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இங்கே கலைஞர் ஜெயலலிதா 2 பேருமே இறந்ததுக்கு பிறகு இங்கே ஒரு பெரிய வெற்றிடம் இருக்கிறது அப்படிங்கிறது சொல்லப்பட்டது. அதான் ரஜினியிலிருந்து ஆரம்பித்து கமல் வரைக்கும் இருந்த ஒரு நம்பிக்கையாக இருந்தது. இப்போ கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் வந்து திமுகவுடைய தலைவரானதுக்கு பிறகு அவர் வந்து ஒரு கூட்டணியை உருவாக்குகிறார். சட்டமன்ற தேர்தல் வெற்றி பெறார். அடுத்து நாடாளுமன்ற தேர்தல், 2 நாடாளுமன்ற தேர்தல், அதுக்கப்புறம் இடைத்தேர்தல், எல்லாவற்றிலும் தொடர் வெற்றிகளை பெற்றுட்டார். இப்போ திமுகவுடைய வாக்குகள் அப்படிங்கிறது திமுக வந்து ஒரு கன்சால்ட் பண்ணிட்டாங்க. அப்போ வெற்றிடம்ங்கிறது எங்கே இருக்குன்னா அதிமுகவில் இருக்கிறது. ஏன்னா வந்து ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் பெற்ற வாக்குகள்ங்கிறத இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியால் பெற முடியலை. கட்சியில் பிளவுகள் ஏற்பட்டுச்சு. வந்து எடப்பாடி இவர் ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா அவங்க போனது தொடர் தோல்விகள் அதிமுகவில் இருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரை அதிமுகவுடைய முதன்மையாக இருந்தது 2 விஷயம் தான். ஒன்று திமுக மீதான கடுமையான எதிர்ப்பு, 2வது வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரியான ஒரு நட்சத்திர ஆளுமை கவர்ச்சி. இதுதான் அதிமுகவுடைய அடித்தளம். அப்போ வந்து என்னன்னா திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மூலதனமாக இருக்கிறதுங்கிறப்ப அதிமுக ஒரு பலவீனம் அடைந்து விட்டது. அங்கே வந்து ஒரு கவர்ச்சிகரமான ஆளும் இல்லை, எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி இல்லை. அப்படிங்கிறப்ப அந்த இடத்தை வந்து யார் நிரப்புவது, அந்த வாக்குகளை யார் பெறுவதுங்கிறதுலாம் தொடர்ச்சியான போட்டிகள் இருக்குது. அதைத்தான் பிஜேபி அண்ணாமலை வந்து கடந்த காலத்தில் குறி வச்சாரு. நாம் தமிழர் கட்சியும் அதான் குறி வச்சது. விஜயும் அதை தான் குறிவிக்கிறார். விஜயை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் 2 வாக்குகளை தான் பிரதானமாக வந்து அவர் குறிவிக்கிறார். ஒன்று அதிமுக வாக்கு. நம்ம முதலே சொன்ன மாதிரி அதிமுக பலவீனமாக இருக்கிறது, திமுக எதிர்ப்பு அப்படின்னு பேசுறதன் மூலமாக ஒரு நட்சத்திர ஆளுமை எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு பிறகு ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அடிப்படையில் விஜய்க்கு அந்த வாக்குகள் எடப்பாடி பழனிசாமி விட ஒரு நட்சத்திர ஆளுமை, கவர்ச்சிகரமான ஆளுமைங்கிறனால அதிமுக வாக்கு திமுக எதிர்ப்பு தீவிரமாக பேசுறப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கு வரும். 2வது வந்து நாம் தமிழர் கட்சியுடைய வாக்குகள். நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது தொடர்ச்சியாக பார்த்தோம்னு சொன்னால் வந்து அவங்க 2016 வந்ததுல வந்து திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழலை அந்த வாக்குகள் அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் வந்து அவர் கொஞ்சம் தமிழ் தேசியம், ஈழ ஆதரவு இதெல்லாம் பேசிய வாக்குகள் வந்தது. இப்போ விஜய் வருகிற போது ஒன்று வந்து அதற்கு பிறகு இப்போ கடந்து வந்து இப்போ 8% வாக்குகள் வாங்கி அவர் வந்து ஒரு மாநில கட்சியாக நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்டாலும் கூட அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வரக்கூடிய சரிவுகளை நம்ம பார்க்குறோம். ஒன்று வந்து அவர் வந்து ஈழ ஆதரவு, தமிழ் தேசியம்லாம் பேசிட்டு இருந்தார். அதில் வந்து மிகப்பெரிய அளவில் ஓட்டை விழுந்து விட்டது. ஏன்னா ஈழத்தில் வந்து அவர் பிரபானை சந்தித்ததன் மேலான நம்பகத்தன்மையை மிகப்பெரிய கேள்விக்குள்ளாகி விட்டது. அதில் வந்து சீமான் வந்து மிகப்பெரிய பொய்களைத்தான் சொல்லியிருக்காருங்கிறது அம்பலமாகி இருக்காது. 2வது அவர் மீதான பாலியல் புகார்கள். அந்த பாலியல் புகார்களை அவர் எதிர்கொண்ட விதம், பொதுவெளியில் அநாகரிகமாக ஒரு ஆணாதிக்கத்தினரோடு அவர் பேசிய விஷயங்கிறது பெண்கள் மத்தியிலும் பொதுவானவர்கள் மத்தியிலும் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. 2வது நாம் தமிழர் கட்சியுடைய கட்டமைப்புங்கிறது தமிழ்நாடு முழுக்க சீர்குலைந்து போயிருக்கிறது. எல்லா மாவட்டங்களிலும் வந்து தமிழர் கட்சி பிரதிநிதி யாரும் இல்ல, நம்ம அதோட இருக்கக்கூடிய நிலைமை இப்ப எந்த கட்சியோட பிரதிநிதி இல்லை, நம்ம பொதுவாக தானே பேசுறோம். ஸ்ட்ராட்டஜிக்கலான ஒரு விஷயமா இல்ல அவங்களுக்கு இருக்கிற கடைசி நாம் தமிழர் கட்சியுடைய சரிவுகள், இந்த வாக்குகள் எல்லாமே வந்து விஜய்க்கு தான், தமிழக வெற்றிகளுக்கு தான் போகும். இதை வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் உணர்ந்து விட்டார். ஏன்னா வந்து அதிமுக வாக்குகள், நாம் தமிழர் கட்சியுடைய வாக்குகள், 2 வாக்குகள் தான் தமிழக வெற்றி கழகத்துடைய குறி. அப்படிங்கிறப்ப சீமான் உணர்ந்தனால தான் மாநாடுல இருந்து மறுநாள்ல இருந்தே விஜயை கடுமையாக விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டார். எடப்பாடி பழனிசாமி அதை உணரவில்லை. இப்போ என்னன்னா, இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் விஜய் வந்து திமுக வெர்சஸ் தாவேகா அப்படின்னு சொல்றாரு. இப்போ இவர் ஜெகதீஸ்வரன் சொல்றப்ப கூட என்ன சொல்றாருன்னா, அவங்க எதிர்கட்சி கிடையாது, அதனால அவங்களை விமர்சிக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறார். நீங்க விஜயகாந்த் வந்தப்போ என்ன சொன்னார்னா, திமுக அதிமுக 2மே மோசம், நாங்கள் தான் வந்து 3வதாக ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸுங்கிறது அப்படிதான் சொல்ல முடியும். இப்போ திமுக மோசம், திமுக ஊழல் பண்ணுறாங்க, திமுக குடும்ப அரசியல் பண்ணுறாங்க, அதுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ்னா அதுக்கு ஏற்கனவே அதிமுக இருக்குது. அப்போ நீங்கள் அதிமுக மோசம் சொன்னால் தான் நாங்கள் ஒரு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா நீங்கள் வந்து அவங்க ஆரம்பத்தில் மாநாட்டில் இருந்து பொதுக்குழு வரைக்கும் வைக்கக்கூடிய விமர்சனங்கள், திமுக மீது வைக்கக்கூடிய எல்லா விமர்சனங்களும் அதிமுகவுக்கும் பொருந்தும். இப்போ ஆதவர்ஜன் என்ன சொல்கிறாருன்னா, அண்ணா இருந்த வரைக்கும் திமுக ஓகே, கலைஞர் காலத்தில் அது வந்து ஒரு 10 பேருடைய குடும்பமாக மாறிவிட்டது, ஸ்டாலின் காலகட்டத்தில் ஒரு குடும்பத்துடைய ஆட்சியாக மாறிவிட்டது அப்படின்னா அது நீங்கள் ஜெயலலிதா காலகட்டத்திலுமே வைக்கலாம். ஜெயலலிதா காலகட்டத்தில் சசிகலாவுடைய குடும்பமாகத்தான் அதிமுக இருந்தது. நீங்கள் வந்து அரசு ஒடுக்குமுறை பாசிசம்னு பேசுறீங்கன்னா ஜெயலலிதாவை தான் நீங்கள் கடுமையாக விமர்சிக்கணும். சிதம்பரம் பத்மினியுடைய பாலியல் வன்முறையா இருக்கட்டும் அல்லது வாச்சாத்தி விஷயமா ஒரு கேள்விக்குறி வருது இல்லையா, ஏன் அதிமுகவை விமர்சிக்க தயங்குகிறது தாவேகா? அதுதான், ஏன்னா வந்து திமுக எதிர்ப்பு தான் பிரதானப்படுத்தினாதான் அதிமுக வாக்குகள் வரும். அதிமுகவை நீங்க ஜெயலலிதாவை எம்ஜிஆர் விமர்சிச்சீங்கன்னா நீங்க வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதாவை வந்து பயங்கரமா வந்து தூக்கி பிடிக்கிறாங்க, கலைஞர்ல இருந்து விமர்சனத்தை ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் எந்தவித விமர்சனத்தையுமே தமிழக வெற்றி கழகம் வைக்கவே இல்லை. அப்ப என்னன்னா அதோடைய இலக்கு அப்படிங்கிறது வந்து திமுக அதிமுக இல்லாத 3வது வாக்குகளை பெறுவது கிடையாது. விஜயகாந்த் தான் குறி வச்சாரு. தமிழக வெற்றி கழகத்துடைய குறி இலக்கு அப்படிங்கிறது முழுக்க வந்து அதிமுகவுடைய வாக்குகளும் நாம் தமிழர் கட்சியுடைய வாக்குகளும் தான். அதனாலதான் அவங்க வந்து அதிமுக எதிர்ப்புங்கிறத பிரதானமா வைக்கல. அப்படிங்கிறப்ப வந்து அவங்க ஸ்டேட்மெண்ட் வந்து திமுக வெர்சஸ் தாவேகா இதுதான் வந்து 2026 தேர்தலில் இருக்கும் அப்படின்னு சொன்னா உண்மையிலே எடப்பாடி பழனிசாமி கடுமையாக கோவப்பட்டிருக்கணும். அண்ணாமலைக்கு அந்த கோபம் வருது. அண்ணாமலை வந்து ரியாக்ட் பண்றாரு.
கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு கட்சி, தமிழ்நாட்டை அதிகமாக ஒரு ஆண்ட ஒரு கட்சி, அது ஒரு பொருட்டே இல்லைன்னு நேற்று வந்து ஒருத்தர் சொல்றாருன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு கோபம் வரணும். ஆனால் அவர் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து என்ன சொல்றாருன்னா வந்து அவர் தொண்டர்கள் உற்சாகப்படுத்த ஏதோ ஒன்று சொல்றாருங்க அப்படிங்கிறது உண்மையில ரொம்ப பலவீனமாகத்தான் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி கடுமையான ஒரு எதிர்வினை வந்து செலுத்த வேண்டியிருக்கிறது.